நம்ம சென்னையில் ஓடுற எம்டிசி பஸ்ஸஸில் நீங்கள் விருப்பம் போல் பயணம் செய்யணும் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு ஒரு மந்த்லி பாஸ் ஒன்று எடுத்தால் போதும். நீங்கள் எந்த பஸ்ஸஸில் வேணாலும் போகலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று இருக்குது. உங்களால் ஏசி பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ண முடியாது. அதாவது இந்த 1000 ரூபா பாஸஸை வச்சு நீங்கள் ஒரு ஏசி பஸ் உள்ளே போயிட்டு என்கிட்ட பாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பஸ் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க, இறக்கி விட்ருவாங்க. ஏன்னா இந்த பாஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸஸ்க்கு பொருந்தாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏசி பஸ்ஸஸ்லேயும் போகிற மாதிரியான ஒரு பாஸை நம்ம எம்டிசி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் பஸ்ஸஸ்லேயும் போகலாம், டிஎல்எக்ஸ் பஸ்லேயும் போகலாம். அட் த சேம் டைம் இனிமேல் நீங்கள் ஏசி பஸ்ஸஸ்லேயுமே எவ்வளோ வாட்டி வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏசி பஸ் பாஸஸ்க்கான கட்டணமானது பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நார்மல் பஸ் பாஸ்க்கு 1000 ரூபாய் தான். ட்ராவல் ஆஸ் யூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் 1000 ரூபாய் பஸ் பாஸஸ் மட்டும்தான் இருந்தது. பட் இனிமேல் நம்ம எம்டிசியில் உங்களுக்கு 2000 ரூபாய் பஸ் பாஸஸும் அவைலபிளாக இருக்க போகுது. ஆஸ் ஐ செட் இயர்லியர், இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் எல்லா பஸ்ஸஸ்லேயுமே போகலாம், ஏசி பஸ்ஸஸ் உட்பட. இன்னும் ஒரு சில நாட்களில் கோடைக்காலம் தொடங்க இருக்கிற நிலையில் இந்த பஸ் பாஸஸ்க்கான டிமாண்டு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அட் ப்ரெசென்ட் நம்ம சென்னை நகரில் அவ்வளோ ஏசி பஸ்ஸஸ் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குள் தான். பட் கூடிய விரைவில் எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் உள்ளே வரவிருக்கிற நிலையில் இந்த ஏசி பஸ் பாஸஸ்க்கான டிமாண்டானது அதிகரிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி சேனலில் இருந்த தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.